வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும். போராட்டமே வாழ்க்கை. அனைவருக்கும் வணக்கம். சிவானுகிரம் அனைவருக்கும் சித்திக்கிட்டோம். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு சதயம் நட்சத்திரத்துக்கான பதிவு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டரா சொல்லப்பட்டிருக்கிறது ராஜராஜ சோழன், யமதர்மன், ராகு பகவான் மற்றும் சித்திரகுப்தன், காலபைரவர் ஆகியோருடைய வரலாறு இந்த நட்சத்திரத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி திராட்சை பழம் உருவான வரலாறு மற்றும் ஒட்டகம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வதாலும் இந்த நட்சத்திரத்தின் கேரக்டர்ஸ் நம்மளால் டிகோட். இந்த நட்சத்திரத்தின் சாதகதாரிய பரிகாரங்கள் மற்றும் நதி வழிபாட்டு முறை போன்றவை, நதிகள் மற்றும் தீர்த்த வழிபாட்டு முறை போன்றவற்றை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலில் நாம் பார்க்க போகிறது ராஜராஜ சோழனை பற்றி. ராஜராஜ சோழன் வரலாறு ஒரு மிகப்பெரிய வரலாறு. அது இந்த பதிவுல சொன்னதுக்கு நம்ம டைம் பத்தாது. கண்டிப்பா யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு. ராஜராஜ சோழன் படம் சிவாஜி நடிச்ச படம் இருக்கு. கண்டிப்பா இந்த நட்சத்திரக்காரர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெண், ராஜராஜ சோழனுக்கு எப்படி குந்தவை நாச்சியார் இருந்தாரோ அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெண் வாழ்க்கையின் வழிகாட்டியாக, வாழ்க்கையின் எல்லா வித சுகதுகங்களிலும் பங்கெடுத்து கொண்டு, அது மனைவியா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், இல்ல தாயா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், ஒரு பெண் துணை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசி வரை வழிகாட்டக்கூடிய ஒரு வகையில் இந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை முறை இருக்கும். அதே போல ராஜராஜ சோழனுக்கு கரூரார் சித்தர் எவ்வாறு வழிகாட்டினாரோ, கரூரார் சித்தர் வரலாறு நிறைய இருக்கு. அது நான் சித்தர்கள் வரலாறு வரப்போ நான் இந்த கரூரார் சித்தரை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். சோ கரூரார் சித்தர் இவருக்கு எப்படி லிங்க பிரதிஷ்டையில உதவுனாரோ அதே போல வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்ல ஒரு ராஜராஜ சோழனோட ஓவியம் ஒண்ணு இருக்கு. அதுல கரூராரோட இதுல இருந்து கையில இருந்து ஒரு அருள் அவரை பாதுகாக்கிற மாதிரி எப்போதுமே அந்த பழமையான ஓவியம் இருக்கு. அதே போல இவர்கள் வாழ்க்கையில் கரூரார் சித்தர் வழிபாடு செய்ய செய்ய இவர் வாழ்க்கையில் தடைகள் விலகி கர்மவினைகள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த நட்சத்திரத்தின் சித்தராக கௌபாலர் சொல்லப்பட்டாலும் இவர்கள் கரூரார் சித்தர் வழிபாடு செய்ய இவர் வாழ்க்கையில் வளம் பெறும். ராகு இந்த நட்சத்திரத்தின் ஆளும் கிரகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நட்சத்திரத்துக்குரிய தேவதை யமன், விலங்கு பெண் குதிரை, பறவை அண்டங்காக்கை, மரம் கடம்ப மரம், மலர் மந்தாரை மலர் ராகு பகவானுக்கு உகந்த மலர். அதே போல கடம்பவனம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையை தான் கடம்பவனம் சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி தேவி வழிபாடு. அவ மந்திரினி தேவி ஒரு துர்கையின் அம்சம்தான் மதுரை மீனாட்சி. சோ மதுரை மீனாட்சி வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். இவர்கள் மதுரை மீனாட்சி வழிபட இவர்களுக்கு சொல்ல வேணா செல்வம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி இந்த 6வது நட்சத்திரமா சாதகதாரியா பரணி நட்சத்திரம் வருது. பரணிக்குரிய அதிதேவதை துர்க்கையை வழிபட வாழ்க்கையில் தடைகள் உங்களிலிருந்து விலகி வழிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. பாம்பு போல உங்க வாழ்க்கையில நீங்க துர்க்கையை வழிபட்டீங்கனாலே பாம்பு போல உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் வழிவிட்டு கொண்டே வரும். பாம்புக்கு எப்படி வழி கிடைக்குமோ அதே போல உங்களுக்கும் வாழ்க்கையில வழி கிடைத்து நீங்க முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த நட்சத்திரத்தை கௌபாலர் ஒரு சித்தரா சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்துக்கு. பட் கௌபாலரோட புராண எந்த அளவுக்கு கிடைக்கல, எதுவுமே தேடி கிடைக்கக்கூடிய இது இல்லை. அதே மாதிரி அவரோட ஜீவசமாதி டீட்டெயில் தெரியல. ஸோ இன் சச் சுச்சுவேஷன் நம்ம வழிபட வேண்டிய ஒரு திருநாவுக்கரசர் சுவாமிகள். சமயக்குருவர்களின் 4வரில் ஒருவராக வரும் திருநாவுக்கரசர் இந்த சதய நட்சத்திரத்துக்குரிய ஒரு நாயன்மாராக சொல்லப்படுகிறார். 4வரில் சமயக்குருவர்கள் 4வரில் திருநாவுக்கரசரோட பார்ட் என்னன்னா அடிமை, மாணிக்கவாசகர் மனைவி, ஞான சம்பந்தர் குழந்தை, நம்மால் சுந்தரர் தோஸ்து. சோ இவர் இவரோட வாழ்க்கை முறையும் ஒரு அடிமைத்தனத்தால் கட்டுண்டு கிடப்பது போல் இவர்களை வாழ்க்கையில இவர் ஏறிமைக்கு ஒரு குடும்பத்துக்காக கடைசி வரைக்கும் உழைத்து இதுவாயிடுவாங்க. சோ குடும்பம் மீது, குடும்ப உறுப்பினர்கள் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். குடும்பத்துல யாருக்காவது ஒன்றுனா இவர்களால தாங்கிக் கொள்ள முடியாது. சதய நட்சத்திரம் குடும்பத்தின் மீது அவ்வளவு ஒரு அக்கறை உள்ள ஒரு நட்சத்திரம். அதே போல இந்த நட்சத்திரத்தின் இன்னொரு கேரக்டரா யமன் சொல்லப்படுகிறார். யமனோட வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா ஒரு சூரிய பகவானுக்கு பிறந்தவர். சனியோட சகோதரர். இவருக்கு ஒரு சகோதரி உண்டு. அவங்க பேரு யமின்னு பேரு. ஒரு முறை என்ன பண்றாருன்னா, இளமையில யமனுக்கு என்னன்னா இறப்பது எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்காக உலகில் முதலில் இறந்ததாக யமன் சொல்லப்படுகிறார். சோ அப்படி ஒரு இறக்க முயற்சி செய்ய அதை பார்த்து அவருடைய சகோதரியான யமி கண்ணீர் வடிக்க அந்த கண்ணீர் விட்ட நதியே யமுனா நதியாக மாறியது. சோ இவர்கள் யமுனா நதியில் குளித்து வழிபாடு செய்வதனால் இவர்கள் வாழ்க்கையில் வளம் பெருகும். யமுனா நதி மட்டும் இல்ல, கோகர்ணத்துல உள்ள யமதீர்த்தம் போன்றவற்றில் கண்டிப்பா கோகர்ண வழிபாடு ஒருமையா செய்யுங்க. கோகர்ணத்துல சென்று நீங்க உங்களுடைய ஒரு வெள்ளிக்கிழமை சென்று வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் அங்க இருந்து அங்க இருக்கிற ராமதீர்த்தம் யமதீர்த்தம் போன்றவற்றில் குளித்து வழிபாடு செய்து பகவானை 3 நாள் இருந்து
அங்கு போய் இருந்து வழிபாடு செய்துவிட்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க நாளைக்கு அந்த வழிபாடு செய்த அப்புறம் இருக்க மாட்டீங்க. வழிபாடு செய்த மேக்சிமம் 1.5 மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டா வந்து வேற டைமென்ஷனுக்கே போயிடும். நீங்க போயிட்டு அந்த மாதிரி கோகர்ணம் போயிட்டு உங்க வாழ்க்கையில ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருந்ததுன்னா தயவு பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். யாம் பெற்ற இன்பம் இந்த நட்சத்திரம் அடுத்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட நட்சத்திரம். ஸோ யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த நட்சத்திரத்துல ஸ்பெஷலா கோகர்ணம் போயிட்டு வந்தவங்க உங்க அனுபவ முறைகளை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா சொந்த அனுபவ முறை இருக்கு. என் தாய் உயிரே இந்த கோகர்ணத்துல காப்பாற்றப்பட்டது. இந்த பதிவுல இருக்க சில சப்ஸ்கிரைபருக்கு அதை பத்தி கூட தெரியும். ஸோ கோகர்ணம் வழிபாடு ஒரு வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். கண்டிப்பா கோகர்ணம் போயிட்டு ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கடம்பவனம் ஆகிய மதுரை கடம்பவனம் உங்களுக்கான ஸ்தல விருட்சமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல இருக்கிற அக்னிபுரீஸ்வரர் ஆலயம், திருவாயூர் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கிற போடா சித்தர் என்று சொல்லக்கூடிய சிவசாமி சித்தர் அவருடைய ஜீவ சமாதி வந்து காஞ்சிபுரம் மயானத்திலேயே அமைந்திருக்கிறது. அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இருந்து ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் இருக்கும். நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த சிவசாமி சித்தர் ஜீவ சமாதியை சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். குரு பூஜை சதயம் நட்சத்திரம் சித்திர சதயத்துல வந்து 2 பெரியவர்களுக்கு குரு பூஜை. ஒன்று வந்து நம்ம திருநாவுக்கரசர் சாமிகள் சித்திரை சதயம், அதே மாதிரி காஞ்சிபுரம் சிவசாமி சித்தரும் சித்திரை சதயம். சோ இவர்கள் இந்த 2 சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். சோ யமன் வந்து பலமுறை சிவனால் சாபம் பெறப்பட்டவர். யமன் வந்து மார்க்கண்டேயர் கொல்லக்கூடிய திருக்கடையூர் காலசம்ஹார மூர்த்தி பற்றி அனைவருக்கும் அறிந்ததே. மார்க்கண்டேய மகரிஷி 16 வயது அவருடைய புராணம் நான் ஆல்ரெடி வேற ஒரு நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன். என்றும் 16 என்று சொல்லக்கூடிய சிரஞ்சீவித்தனத்தை தன்னுடைய வரமாக பெற்றவர் சிவன்ட்டு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆயுஸ் வந்து 16 அவங்க அப்பாவோட மிருகண்டு மகரிஷி புத்திரம் தவம் கேட்டு இறைவனிடம் வழிபாடு செய்ய, இறைவன் வந்து உனக்கு அறிவாளியான புத்திரன் வேண்டுமா இல்ல 16 வயது உள்ள ஆயுள் உள்ள புத்திரன் வேண்டுமா என்று கேட்க, அறிவுள்ள புத்திரன் வேண்டுமா என்று கேட்க, எனக்கு அறிவுள்ள புத்திரன் 16 வயசு வரைக்கும் பேர் சொல்லக்கூடிய புத்திரன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வரம் கேட்க, அதே போல இறைவனும் வரம் தர அவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தனாக சிவனை வழிபாடு செய்து கொண்டு வர, மகாமிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லி சிவனை வழிபாடு செய்து கொண்டு வர, யமன் வந்து அவருடைய 16 வயசு காலம், அதாவது அவர் கடமை செய்ய போறாரு. இவன் வந்து அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை இவரோட ஆயுள 16 வயசு முடிந்த உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் கடமை செய்வதற்காக செல்கிறார். அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, அந்த பாசக்கயிறானது இவர் லிங்கத்தை மார்க்கண்டேய மகரிஷி விதி பயனால் லிங்கத்தை கட்டி எனக்கு இவருடைய பாசக்கயிறானது அந்த இவரை கட்டி இவர் மேல போடுறதுக்கு மேல அந்த லிங்கத்து மேலே சேர்த்து வந்ததுனால இறைவன் காலசம்ஹார மூர்த்தியாக உருவெடுத்து காலனை சம்பரித்ததாக ஐதீகம். அதுக்கப்புறம் அவருக்கு உயிர் கொடுத்து அங்க அவருடைய யமதண்டத்தை பெற்ற இடம் தான் இங்க இருக்கிற தண்டீஸ்வரன் கோயில். சோ நம்மள வந்து அவர் என்னதான் சாபம் கொடுத்தாலும் நமக்கு வேற வழி கிடையாது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்தே ஆக வேண்டும். இந்த நட்சத்திரம் ஏன்னா காலபைரவருடைய அதுவா சொல்ல, இந்த நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அகங்காரம்ன்றது இருக்கவே இருக்காது. நீங்க வேணா இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அனுபவத்தில் உணரலாம். ஆனா அவர்களை பத்தி வெளியிலயும் தெரியாது. கும்பராசிக்குள்ள இருக்கிறதுனால குடத்தில் இட்ட விளக்கு போல உள்ளுக்குள்ளேயே அவருடைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி காசு பணத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு குறைவே வராது. உங்களுக்கு இல்லைன்னா அடுத்த செகண்ட் காசு தேடி வரும். ஏன்னா 2வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ அதுக்கான ஷார்ட்ஸ் தனவரவு பரிகாரங்களுக்கு தனியா வீடியோ வேணுமான்றது யாரும் கமெண்ட்ஸ் போடாததுனால ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கேன். அதுல 1-2 15 செகண்ட்ஸ்குள்ள என்ன சொல்ல முடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இவர்களுக்கு காசு பணம் கடைசி வரைக்கும் குறைவே இருக்காது. ஒரு பெண் துணை வாழ்க்கை முழுவதும் இந்த வழி நடத்தி கொண்டிருக்கும். அதே போல இவர்கள் இறைவன் அருள் மிகுந்த பெற்றவர்கள். ஆன்மீக ஆராய்ச்சியிலேயே தன்னுடைய வாழ்நாள் நிறைய ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக ரகசியங்களை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரமாகும். ஓகே. அதே போல பிரம்மனுக்கு வந்து முதலில் 5 தலை இருந்ததாகவும் ஒரு தலை அகங்காரத்தின் அடையாளமாக கருதப்பட்டதாகவும் அந்த தலையை சம்ஹாரம் செய்வதற்காக காலபைரவர் உருவாக்கப்பட்டதாகவும் காலபைரவர் வந்து அவருடைய சூலாயுதத்தால் பிரம்மனுடைய 5வது தலையை அழித்ததாகவும் சோ இந்த நட்சத்திரத்திற்கு பிரம்ம சாபம் என்பது இயற்கையாக அமைந்திருக்கிறது. அந்த பிரம்ம சாபம் நீக்குவதற்கான சிவநட்சத்திர மாளிகாவில் உள்ள மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை அனைவரும் தினசரி 21 முறை சொல்லி அந்த நட்சத்திரத்தின் விதி சம்பந்தப்பட்ட பூர்வ ஜென்ம கர்ம சம்பந்தப்பட்ட தோஷங்களை நீக்கிக் கொள்ளுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தின் சாதகராக சொல்லப்பட்டது பரணி நட்சத்திரமாகும். பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதை துர்க்கையை வழிபட ராஜராஜ சோழனுக்கு எப்படி கொற்றவை வழிபாடோ
அந்த மாதிரி உங்களுக்கு துர்காதேவி இல்ல வராகி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகவும், உங்கள் தடைகளை அடித்து உடைக்க இந்த துர்கை வழிபாடு இல்ல வராகி தேவி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். அதே மாதிரி ஒரு பாட்டில் நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி வச்சுங்க. எப்பெல்லாம் ஊறுகாய் சாப்பிடணும்னு தோணுதோ நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் சாப்பிட உங்களுக்கான சிச்சுவேஷன் சாதகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரத்துக்குரிய நெல்லி மரத்திற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் நீர் விட்டு வர உங்கள் வாழ்க்கையில் தடைகள் உடைந்து நன்மை பிறக்கும். அதே மாதிரி நீங்க நெல்லி மரத்தை நெய்யில சுட்டு அதை பஸ்மமாக்கி விருத்தஞ்ச மந்திரம் சொல்லி அதை பஸ்மமாக குழைத்து நெய்யில் குழைத்து தினசரி பட்டு வைத்துக் கொண்டு வர உங்களுக்கு ஜனவசியம் உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவசியம் உண்டாகும். சோ இவர்கள் சிவபுராணம் புத்தகம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வருவது வாழ்க்கையில் மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்களின் சேமிப்புக்கு நீங்க ஒட்டகத்தை இது பண்ணிக்கலாம். அவரு ஒண்ணுமே இருக்கிற மாதிரியே தெரியாது. இவங்க புகழ் விரும்பக்கூடிய நட்சத்திரமே கிடையாது. இவர்கள் கடமையை செய்யக்கூடிய இதுல கண்டிப்பா இருப்பேன். தர்மராஜா என்று சொல்லக்கூடிய யமன் பிறந்த நட்சத்திரம் என்பதால் இவர்கள் பேச்சு புகழுக்கெல்லாம் மயங்கி போற ஜாதி கிடையாது. இவங்க தன்னுடைய டியூட்டியில எப்போதும் பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க, காரியமே கண்ணாக இருக்கக்கூடியவர்கள். எப்பேற்பட்ட அதாவது உயிரே போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் தன்னுடைய எடுத்துக்கொண்ட கடமையிலிருந்து சற்றும் மாறுபடாதவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். இவர் கடமை செய்வதில் இவர்களுக்கு நிகழ் இவர்களே. இந்த நட்சத்திரக்காரர்களே இவர்களுக்கு நிகழ் இவர்களே. சோ சித்திரை சதயம் நாளில் கண்டிப்பாக திருநாவுக்கரசர் சுவாமிகள் குரு பூஜையில் உங்கள் அருகில் இருக்கும் ஆலயத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு இப்ப போயிட்டு இருக்கிற டைம் கொஞ்சம் டஃப்பான டைம். சிற்றன்னை கொடுமை, அதாவது ஒரு சைடு பெண்களால் நல்லது நடந்தாலும் இவர்கள் திராட்சை பழத்துக்கு இந்த நட்சத்திரம் திராட்சை பழத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு நட்சத்திரம். சோ இவர்கள் மது பழக்கத்துக்கு ஆளாகாமல் இருப்பது மிகவும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாகும். ஏன்னா இவங்க போதைக்கு ஈஸியா ஆட்கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இவங்க வாழ்க்கையில வரும். போதை பழக்கமானது ஈஸியா பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த சைடு திரும்பி பார்க்காம இருக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஸோ திராட்சை பழம் நீங்க வேணா, உங்களுக்கு பழம் வேணா திராட்சை ஜூஸா வாங்கி சாப்பிடுங்க, ஒயினா வாங்கி சாப்பிடாதீங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இந்த பெண்களுக்கு அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இவங்க இயற்கையிலே அழகு மிகுந்தவர்கள், வசீகரம் மிகுந்தவர்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, மற்றவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லைன்னாலும். ஆனாலும் இவங்க எப்படி சொல்றது, ஒரு கவர்ச்சியா இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுண்டி இருக்கக்கூடிய அழகு இந்த நட்சத்திரத்துக்கு சொந்தமான ஒரு விஷயம். முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நட்சத்திரத்துக்கு ஜாஸ்தி இருப்பாங்க. முஸ்லிம்களால் நன்மை அடையக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும். இது மட்டும் இல்ல, திருவாதிரை, சுவாதி, இது ரெண்டுமே இந்த மாதிரி முஸ்லிம்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்களால நன்மை பெறக்கூடிய இவங்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு முஸ்லீம் நண்பர் கூட இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் பர்சனலா உணர்ந்த விஷயங்கள் இவை. ஸோ யமனுக்கு உதவியாக யமன் இந்த மாதிரி பல உயிர்களை எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல அவருடைய இறைவனால் தர்மராஜாவாக நியமிக்கப்பட்டு உயிர்களை எடுத்து அதற்குரிய தண்டனைகளை கொடுத்து அதை இறைவன்கிட்ட ஒப்படைத்து அடுத்த பிரிவுக்கு தயார் செய்யணும், இல்ல மோட்சம் கொடுக்கணுமான்றதை டிசைட் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல யமன் இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவரால் உலக கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை. சோ அப்படி இருக்கிறப்ப அவர் இறைவன்கிட்ட போய் கேட்க, இறைவன் கைலாயத்திலே ஒரு முறை பார்வதி தேவி ஏதோ படம் வரைந்து கொண்டிருந்தார்கள். அதை படம் வரைந்து கொண்டிருந்தப்ப இறைவன்கிட்ட அந்த படத்தை காட்ட, இறைவன் தன் பார்வையால் அந்த படத்துக்கு உயிர் கொடுத்து உருவாக்கப்பட்டவர் தான் சித்திரகுப்தர். சோ இந்த சித்திரகுப்தனை அவருக்கு கைலாயத்திலே வளர்த்து யமனிடம் ஒப்படைக்கிறார். யமனிடம் ஒப்படைத்து இவர் இந்த உலகத்தின் கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொள்வார். அதாவது ஆன்மாக்களின் வரவு செலவு கணக்கு, அதாவது கர்ம கணக்குகளை இவர் பதிவு செய்து வைத்துக் கொள்வார்னு சொல்ல யமனுக்கு உதவியாக சித்திரகுப்தன் நியமிக்கப்பட்டார். சோ இந்த சித்திரகுப்தனானவர் ஒவ்வொரு ஆன்மாக்களின் பாவ புண்ணிய கணக்கை கணக்கெடுத்துக் கொண்டு எப்போதும் சித்திரகுப்தன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் சித்திரகுப்தன் கண்காணிப்பதாக ஐதீகம். சோ இவர்கள் சித்திரகுப்த வழிபாடு செய்வதே, சித்திரகுப்தனுக்கு உரிய தயிர் சாதம் மற்றும் தேங்காய் சாதம் உப்பு இல்லாமல் தானம் செய்வது போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். சித்ரா பௌர்ணமி காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தன் டெம்பிள் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க, ஒரு முறையாவது பாருங்க. சோ கோகர்ணம் சொல்லிட்டேன். அதே மாதிரி திருநாவுக்கரசர்கள் சாமிகள் முக்தி அடைந்த அக்னிபுரீஸ்வரர் கோயிலும் சற்று வழிபாடு செய்ய இவர்கள் வாழ்க்கையில் வளம் பெருகும். கடம்ப வனமாகிய கடம்ப மரம் எங்கெல்லாம் ஸ்தல விருட்சமா இருக்கோ அங்கெல்லாம் சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம். சோ கடம்ப வனமாகிய மீனாட்சி, மதுரை மீனாட்சி உங்களுக்கு என்றும் துணை இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நட்சத்திரத்தின் பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.